தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கற்பித்தல் விளையாட்டுகள், இன்ஸ்ட்ரக்ஷனல் கேம்ஸு, அட்வான்ஸ்டு பேப்பர் நேம் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ கற்பித்தல்ங்கிறது ஒரு விளையாட்டு மூலம் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். எவ்வளோ தான் கருத்துக்களும் கலாச்சாரத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கருத்துக்களையோ ஒரு கலாச்சாரத்தையோ பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு விளையாட்டு மூலம்தான் ஒரு திறமையை வெளிப்படுத்த முடியும். அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது அது யுக்திகள் என்ன, அதுக்கான வாய்ப்புகளை வழங்குவது தான் இந்த கற்பித்தலுக்கான விளையாட்டுதல். அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, கற்பித்தல் விளையாட்டு என்பது கல்வி நோக்கத்தை வெளிப்படையாக வடிவமைக்கப்பட்ட விளையாட்டுக்கள் அல்லது தற்செயலான அல்லது 2ஆம் நிலை கல்வி மதிப்பை கொண்டுள்ளது. விளையாட்டுங்கிறது முதல்நிலை இங்கே சொல்லலை, 2ஆம் நிலை அப்படி சொல்கிறாங்க. கல்வி சூழலில் பல்வேறு வகையான கருத்துக்களை நம்ம விரிவுபடுத்துகிற வகையில் இருப்போம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருப்போம். அதோடைய விளையாட்டுகளோ ஒரு பட விளையாட்டு மூலமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு மனிதனுக்கு சொல்லும்போது அவனுடைய திறமைகளை எப்படி அந்த கல்வியாளர் உளவியலுடைய தேவைகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, அவங்களுடைய அதுக்கு யார் யார் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அரசாங்கமாக பெற்றோர்களை அந்த மாதிரி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டுகள் ஊடாடும் விளையாட்டுகளாகும். அந்த ஊடாடும் விளையாட்டுக்கலை அப்படிங்கிறது அதோடைய குறிக்கோள்கள், விதிகள், தழுவல்கள், சிக்கல்களை தீர்ப்பது, ஒரு தொடர்பு கொள்வது. அதாவது ஆன்லைனில் ஒரு விளையாட்டை வச்சுருந்தோம் அப்படி சொன்னால் அந்த விளையாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் டிவைசஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு டிவைஸுக்கான ஒரு சிக்கலை எப்படி தீர்க்கிறது, அதோட எப்படி ரிலேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஆகிறது, அப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வர்ச்சுவலாக ஒரு கதையை சொல்கிறதோ, ஒரு விளையாட்டினுடைய ஒரு இன்ப உணர்ச்சி, ஒரு கட்டமைப்பு, இதுதான் விளையாட்டுக்கான பொருள். அது யார் சொல்கிறா அப்படின்னா எம்டி ரோப்லியர் அப்படிங்கிறவர் 2000 எம்டி ரோப்லியர் 2000 அப்படிங்கிற அவர் கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு கற்பித்தல் விளையாட்டுங்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு செயல்பாடுகளை இருக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ப ஒரு வகுப்பு ஒரு சிறிய குழுவை கொடுத்து அந்த குழுவுங்க விளையாடுற மாதிரி இருக்கணும். இல்லைனா பலகை விளையாட்டு, கணினியோட விளையாட்டுக்கள், அது உடல் விளையாட்டுகளாக கூட இருக்கலாம், இல்லைனா நிகழ்நிலை விளையாட்டுகளாக இருக்கலாம், புதிய விளையாட்டுகளாக இருக்கலாம். ஒரு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கணும், பலர் நம்புகிற மாதிரி இருக்கணும். சில விளையாட்டுக்கள் ஒரு போட்டி, கூட்டுறவு மற்றும் இயற்கை ஊடாடும் தன்மையோடு இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் உடற்பயிற்சியாக இருக்கணும், மற்ற திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், ஒரு கதையை சொல்லலாம், அது இன்ட்ராக்டிவாக அணுகுமுறையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி சொல்கிறாரு ராப்லி. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்கே 2001 என்ன சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ்கே பிரைன் ஒரு கற்பித்தல் விளையாட்டுகளை அவர் ஒரு வகையான விளையாட்டு அப்படி சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா, சில நடவடிக்கை பிறகு ஓய்வு எடுத்துகிட்டு ஒரு வழிமுறையாக மட்டுமல்ல, கற்பவர்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னா அவனுக்கு எப்படிலாம் நம்ம ஒரு இன்ட்ராக்டிவாக ஒரு சாஃப்ட்வேரில் கொடுத்து அதை எப்படி ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வர மாதிரி ஒரு கற்பித்தல் விளையாட்டு இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆஃப் த விளையாட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராப்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கே, அதுக்கப்புறம் பிரைன் அப்படிங்கிறவெல்லாம் ஒரு கற்பித்தல் விளையாட்டை பற்றி ஒரு வரையறை சொல்கிறாங்க. அது ஒரு கடுமையான ஒரு ஒழுங்குமுறை செயல்முறை மிகவும் நெகிழ்வான ஒன்றாக குறைப்பதற்காக விதிகளால் நிர்வகிக்கப்படும். சிலது ஒரு டஃபஸ்ட் கேம்லேருந்து ஒரு ஹார்டஸ்ட் கேம் போவாங்க. இதெல்லாம் தயாரித்து அதுக்கு தேவையான அளவுக்கு கற்றல் வழிகாட்டு முறைகளையும் செயல்பாடுகளையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கற்பித்தல் விளையாட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ்கி என்ன சொல்கிறான்னா, கற்பித்தல் விளையாட்டுகள் தான் ஒரு மாணவர்கள் அனுபவ ரீதியாக உதவுது, இது 2ஆம் நிலை விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம கற்பித்தல் விளையாட்டை வளர்ப்பதற்கான வழிகள் என்னென்னு அடுத்தது பார்ப்போம்.